வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. இந்த புராண கதைகளை பற்றி நிறைய பேர் ரொம்ப குறைவாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொன்ன கதை அப்படி கிடையாது. அதுக்குள்ளார நிறைய சூக்ஷ்ம ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதை உத்து நம்ம கவனித்தோம்னா நம்மளோட பயணத்தில் அதீத பலன் கொடுக்கும். ஒரு சிறு உதாரணம், மார்க்கண்டேயன் கதை இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிறு வயசுலேயே அவங்களுக்குள்ளார அவ்வளோ ஆழமான உணர்வு. இறந்துருவான்னு தெரிஞ்சோன்னே சிவன் திருவடிக்கு நான் சென்று சேரணும். அந்த நேரத்தில் அவன் வந்துட்டு காப்பாற்றப்படுவான் மரணத்தில் இருந்தெல்லாம், அப்படி ஒரு யோசனை அவனுக்கு இருந்துச்சான்னு தெளிவாக தெரியலை. ஆனால் சரி, நம்ம இறக்க போகிறோம் இத்தனை நாளுக்குள்ளார. அப்போது சிவனை ஆழ்ந்து சிந்தித்து அவன் திருவடிக்கு போகணும்னு அந்த எண்ணம், அந்த நோக்கத்தை வச்சு சிவ பூஜை பண்ணி சிவனையே சிந்திச்சு 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 வாழ்ந்து வரும் காலத்தில் தான் யமன் வரான். அந்த யமன் வந்தபோது என்ன நடந்துருச்சு, சுவாமி அந்த யமனையே எட்டி வச்சிட்டாரு இவனை காப்பாற்றுறதுக்காக. இந்த ஒரு சம்பவத்தை சுந்தரரோட பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி அன்னைக்கு அவனுக்காக நீ யமனை எட்டி வச்சல, அந்த மாதிரி என்னையும் மரணத்துலேருந்து காப்பாற்றுவ, அதனால நான் வந்துட்டு உன்னைய வழிபடுறேன், உன்னைய நம்பி நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு புராணத்துக்குள்ளாரையும் ஒரு படிப்பினை நமக்கு இருக்குது, நம்ம என்ன எடுத்துக்கணும்னு. அப்போது சாமியை விடாப்பிடியாக பிடிக்கணும் என்பது தான் இங்கே உள்ள ஆழமான கருத்து. நம்மளாம் என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, அப்படியே சாமி 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 சிவா சிவா சிவான்னு இருப்போம். திடீர்னு ஒரு துயரம் வரும். அந்த இடத்துல உடனே என்ன சாமி, எவ்வளோ கும்பிட்ருக்கோம், எவ்வளோ திருநீர் பூசியிருக்கோம், எவ்வளோ ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம், அவன் என்னை காப்பாற்றவே இல்லை. உண்மை அது கிடையாது. யாருக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் புரியுதோ அவங்க ரொம்ப சுகமாக சிவனோட பயணிக்கலாம். சிவன் காப்பாற்றினால தான் நம்ம பெரிய ஒரு பாதிப்பு அடையாமல் சின்ன பாதிப்புலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் அங்கே நம்மளுக்கு ஒரு படிப்பினை நடந்திருக்கோம். நேற்று ஒருத்தவங்க என்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, எல்லா சம்பவத்துக்குள்ளாரையும் ஒரு காரணம் இருக்குது. 3 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கிளம்பி வந்தபோது அவங்க பொண்ணு எங்கேருந்தோ வந்திருக்கா, அவளுக்கு கையில் பைசா இல்லை ஆட்டோ எடுக்கிறதுக்கு. இவங்க அந்த இடத்துல வந்து சேர்ந்தனால 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் வந்துட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, ஆஹா, இதனால தான் சாமி இவ்வளோ நேரம் என்னை காத்திருக்க வச்சாரா, இப்போ அவர் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் ஒரு காரணம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக சுவாமியோட பயணிக்க முடியுது. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்பையும் நம்மோடு இருந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.